அறிமுகம். மனிதனுக்கு கண் பார்வை மிகவும் அவசியமானது. பார்வையளிக்கக்கூடிய கண்ணை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். இந்த பிரிவில் பல்வகையான கண் நோய்களையும் பாதுகாப்பு முறைகளையும் பற்றிய தகவல்கள் தரப்பட்டுள்ளன. கண் நலம் பாதுகாத்தல். பூசணிக்காயை உணவில் சேர்த்து உண்டு வரவும். வாழைப்பழம், மாம்பழம், பப்பாளி பழம் ஆகிய பழங்களையும் சாப்பிட்டு வரவும். கேரட் சாறு தொடர்ந்து பருகி வரவும். தூதுவளை கீரையை சமைத்தோ துவையலாகவோ உண்டு வரவும். கேரட் 3, முட்டைக்கோசு 50 கிராம் எடுத்து தண்ணீர் விட்டு அரைத்து சாறு எடுத்து எலுமிச்சம்பழச்சாறும் சிறிது உப்பும் சேர்த்து குடித்து வரவும். எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்த்து குளித்து வரவும். கண் நலம் பாதுகாத்தல். நன்கு வசதியாக உட்கார்ந்து கொண்டு வலக்கை வலது கண்ணையும் இடக்கை இடது கண்ணையும் மென்மையாக பதித்து மறைக்க வேண்டும். அழுத்தக்கூடாது. தினமும் 2 தடவை செய்து வரவும். சுத்தமான விளக்கெண்ணெய் 2 துளிகள் கண்களில் விட்டு படுத்திருக்கவும். தூசி மணல் வெளியே வந்துவிடும். கண்களை கசக்க கூடாது. கரிசலாங்கண்ணி சாறு, நல்லெண்ணெய் சம அளவு எடுத்து காய்ச்சி அதிலிருந்து வரும் மையை கண் இமைகளில் புருவங்களில் தடவவும். கண் சிவப்பது குணமாக வேலமர இலைகளை தாய்ப்பாலில் அரைத்து அடைபோல் தட்டி சட்டியில் சூடேற்றி சூடு பொறுக்கும் அளவு கண் இரைப்பையில் வைக்கவும். சுத்தமான புதிய மென்மையான வெற்றிலையை கண்களில் அரை மணி நேரம் வைத்திருக்கவும். மெட்ராஸ் ஐ குணமாக. சுத்தமான புதிய வெற்றிலைகளை எடுத்து அதன் மென்மையான பகுதியை கண்மேல் வைத்து மெல்லிய துணியால் இரவில் படுக்கும் முன் கட்டி காலையில் எடுக்கவும். கண் வலி கண் சிவப்பு நீங்க. பாசிப்பயிரை வறுத்த பொடியில் தேங்காய் துருவலை கலந்து சாப்பிடவும். இரவில் படுக்கும் முன்பு மாம்பழம் 1 சாப்பிட்டு பால் அருந்தவும். கண்களில் நீர் வழிதலும் நிற்கும். உருளைக்கிழங்கை நீர் விடாமல் மசித்து கண்களில் வைத்து காலை மாலை கட்டி வரவும். இவ்வாறு செய்தால் நீர் வழிதலும் நிற்கும். இமையெரிச்சல் குணமாகும். கருவேலங்கொழுந்தை அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வரவும். கண் பொங்குதலும் நீங்கும். கண் வலி கண் சிவப்பு நீங்க. வெங்காயச்சாறு விளக்கெண்ணெய் சம அளவில் சேர்த்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். கோளாறு உள்ள கண்ணில் 1 துளி விடவும். வில்வத்தளிரை வதக்கி சூட்டுடன் கண்ணில் ஒத்தடம் கொடுக்கவும். வெங்காய